தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் என ஐகோர்ட் மதுரை கிளை தீர்ப்பளித்ததை வரவேற்கும் விதமாக நெல்லையில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் இனிப்பு வழங்கி கொண்டாடினார். அதைத் தொடர்ந்து அவர் கூறுகையில், திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் மதக்கலவரத்தை தூண்ட முயன்றது முதல்வர்தான் என குற்றம் சாட்டினார். அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதிய திட்டம் அமலுக்கு வரும்போது ஸ்டாலின் முதல்வராகவே இருக்க மாட்டார் எனவும் நாகேந்திரன் கூறினார். உண்மையிலே நல்ல வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். திமுக சார்பாக, அதுலேயும் அறநிலைத்துறை சார்பாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திமுக போட்ட மனு இல்லை, மொத்தத்தில் அதுக்கு முன்னால் நான் சொல்கிறேன், ஒரு பொதுமக்களுடைய பிரச்சனை, அந்த பொதுமக்களுடைய பிரச்சனையை ஒரு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அந்த தீர்ப்பை அப்படியே அமுல்படுத்தியிருந்தால், அன்றைக்கு சொன்ன தீர்ப்பின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, அந்த தீர்ப்பில் ஒரு போலீஸ் கமிஷனர் அப்புறம் மனுதாரர் 10 பேர் கூட போய் அவங்க தீபம் ஏற்றலாம் அப்படிங்கிறது தான் அந்த தீர்ப்பு. அது அப்படியே சொல்லியிருந்தா நிச்சயமாக ஒரு போலீஸ் கமிஷனர் போயிருப்பாங்க, 10 பேரும் கூட போய் அந்த தீபத்தை ஏற்றிட்டு வந்திருப்பாங்க. எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும், யாருக்கும் ஒரு மன கஷ்டம் இருக்காது. இதில் ஆளுங்கட்சி அரசியல் பண்ணி சதி செய்து, ஆளுங்கட்சி தரப்பிலே ஒரு முதலமைச்சர் தரப்பிலேயே ஒரு அறநிலைத்துறை அமைச்சர் தரப்பிலேயே இதில் மத கலவரம் வரும் அப்படின்னு சொன்னால், ஒரு ஆளுங்கட்சி மத கலவரத்தை தூண்டுவதற்கு காரணமாக இருக்கிறது அப்படின்னு தானே அர்த்தம். அதில் அப்படி தான் பொருள் கொள்ள முடியும். இப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம், எதுக்கெடுத்தாலும் நீதிமன்றம், நீதிமன்றத்தில் போய் நீதிபதி சொன்ன தீர்ப்பை மீறி உச்ச நீதிமன்றம் போகிறாங்க, உச்ச நீதிமன்றத்தில் திருப்பி அனுப்பி விடுறாங்க. பிறகு நீதிபதியை நீக்க வேண்டும் சொல்லி பாராளுமன்ற உறுப்பினர்களெல்லாம் போய் கையெழுத்து வாங்கி பாராளுமன்றத்தில் போய், இவ்வளவு அவசியம் நாட்டில் என்ன அவசியம் வந்திருக்கிறது தான் எங்களுடைய கேள்வி. பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக நாங்கள் கேட்பது, இந்த அளவுக்கு நீங்கள் அதில் என்ன நடைபெறப் போகிறது? உண்மையிலே மத கலவரத்தை தூண்டுவது யார்? முதலமைச்சரா இல்லையா? அறநிலைத்துறை அமைச்சரா இல்லையா? அப்படிதான் எங்களுடைய கேள்வி. இதுல வேற நீங்க என்ன? மக்களின் மனதை உணர்வுக்கு எதிராக நடந்து கொண்டது தமிழக அரசு என தொடர்ந்து வாதம் வச்சுட்டு வராங்க. இந்த பிரச்சனை நீங்க எப்படி பாக்குறீங்க? நீதிபதிகளும் இது தொடர்பாக சொல்லியிருக்காங்க. நீதிபதிகளே என்ன சொல்லியிருக்காங்க? அரசாங்கம் இதில் அரசியல் பண்ணக்கூடாது, இதில் அரசியல் பண்ணக்கூடாது, மக்களுடைய மனதை புண்படுத்தக்கூடாது, தொடர்ந்து நீதிபதிகளின் தீர்ப்பை மதிக்க வேண்டும் அப்படின்னு தான் நீங்க சொல்லியிருக்காங்க. இதையாவது புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். திமுகவை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி. இந்த விஷயத்துல தமிழக அரசுக்கு ஒரு மிகப்பெரிய தோல்வின்னு ஏற்கிறீங்களா நீங்க? எப்படின்னு பாக்குறீங்க? இந்த விஷயத்தில் மட்டுமல்ல, தமிழக அரசு எல்லா விஷயத்திலுமே தோல்வி. ஜாக்டோ ஜியோ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நீங்க யாரும் திருப்பி திருப்பி போட மாட்டேங்கிறீங்க பத்திரிகையில. அவங்க தேர்தல் அறிக்கையில சொன்னாங்களா இல்லையா? ஓல்டு பென்ஷன், பழைய ஓய்வூதியம் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. வாங்கிட்டாங்களா? யாரும் ஜியோ போட்டாங்களா? இல்ல வாங்கிட்டாங்களா? ஜியோ போட்டாங்க. ஜூன் மாசம் தாரன்னு சொல்லியிருக்காங்க. ஜியோவும் போடல. இல்ல ஜியோ போடல, ஜூன் மாசம் தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஜூன் மாசம் யார் முதலமைச்சரா இருப்பாங்க? ஜூன் மாசம் முதலமைச்சரா இருக்க போறது யார்? மக்களின் முதல்வர் வருவார். இதை கூட நம்பி நம்மளுடைய அரசு ஊழியர்கள் இருக்காங்கன்னா, அவங்க தேர்தல் அறிக்கையில சொன்னாங்க ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வருவாங்க. ஜூன் மாசம் யார் முதலமைச்சர்? அதிலுமே சில குறைபாடுகள் இருக்கு. என்னன்னா, தற்போது வேலை பார்க்கக்கூடியவங்க 2003 இருந்து 10% அவரோட சம்பளத்திலிருந்து பிடித்தம் செய்யப்பட்டு தான் அந்த தொகையும் வழங்குமாறு சொல்லியிருக்காங்க. ஆனா அது பழைய ஓய்வு திட்டத்தில் இல்லை. அதாவது என்ன, மத்திய அரசு ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்கு, ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கு. அதான் எல்லாமே காப்பி அடிச்சுட்டு இருக்காங்க. அதாவது 2003 இருந்து 10% அவங்க பணத்தை பிடிக்கும்போது, அவங்க சப்போஸ் 2025 இருந்து அல்லது ரிட்டையர்ட் ஆகணும் வச்சுக்கோங்க, அவங்க கெட்டின படம் கூட கிடைக்காதே. கெட்டின படத்தில் பாதி தானே கிடைக்கும். அப்போ எவ்வளவு முழு பூசணிக்காக சோற்றில் மறைக்க கூடியது இந்த அரசு. இதையும் நம்பி எப்படி வாபஸ் வாங்கினாங்கன்னு எங்களுக்கு தெரியலையே.
ஜூன் மாதம் தருவோன்னு சொல்லிட்டாங்க. அந்த ஜூன் மாதம் என்ன சொல்லுவாங்க? ஒரு குதிரைக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? குதிரைக்கு அந்த ஒரு கூடையில் வாயில் கொள்ளை கட்டி விட்டுருவாங்க. அது நடந்து போயிட்டே இருக்கும். சாப்பிட்றோன்னு போயிட்டே இருக்கும். ஆனால் ஒரு நாள் அது சாப்பிடாது. அது நடந்து போனதான் மிச்சம். தளர்ந்து போனதான் மிச்சம். யாரு புல்லு யாரு குதிரை? அது ரெண்டு பேருமே புரிஞ்சுக்கிட்டா சரிதான், அவ்வளவுதான். மக்களின் முதல்வர் சொன்னீங்க, யார் அந்த மக்களின் முதல்வர்? திருப்பி வர மக்களின் முதல்வர் யார் இருப்பாங்க? பென்ஷன் திட்டம் எப்படி மாற்றி அமைக்கப்பட்டு உங்களுக்கு வழங்கப்படுமா? என்ன நடக்கும்? மக்களின் முதல்வராக தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தமிழக தலைவராக இருக்கக்கூடிய எங்களது உள்துறை அமைச்சர் அவர்கள் சொன்ன மதிப்புக்குரிய இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக வருவார்கள்.